பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தெய்வ செய்தி அளித்து உங்கள் அற்புதங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். அன்பானவர்களே, தெய்வ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட நாம் தெய்வ சமூகத்திலே நாம் தொடர்ச்சியாக தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தில் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை, வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வாக்குத்தத்தம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை வாக்குத்தத்தம் என்பது உறுதிப்படுத்துகிறது. அதுதான் வாக்கு கொடுக்கிறது, உறுதி. அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவதுதான் வாக்குத்தத்தம். இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். அதுதான் வாக்கு தத்தம், அதான் வாக்கு தத்த வசனம். கடந்த நாட்களில் உள்ள செய்தி அநேகருக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். அநேகர் அந்த செய்தியை குறித்து நீங்கள் ஃபோன் மூலமாக, தொலைபேசியின் மூலமாக எங்களோடு கூட தொடர்பு கொண்டீங்க. அதற்காக உண்மையிலே ஆண்டவருக்கு நாங்கள் அதிகமாக நன்றி சொல்கிறோம். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தொடர்ச்சியாக நம்ம அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி செபிப்போம். பரலோகத்தின் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவர் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உங்களை என்று ஆண்டவர் சொல்றார். நன்றிப்பா, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் ஒரு செல்ல கண்ணை முடிச்சோம்னு நீங்கள் பார்க்கலாம். எல்லா கண்ணை மூடுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த வேளையில் கண்ணை மூடி ஒரு விசை இயேசுவே என்று சொல்லி நீங்கள் இருதயத்தில் கூப்பிட்டு பாருங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கும் நிறைவேறும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக, இந்த வாக்குத்தத்த செய்தியின் மூலமாக இன்றைக்கு இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாகவும் இதை யூடியூப்பிலையும் பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் அப்பா. தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த 2024 வருஷத்தில் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போறீங்க. ஆண்டவர் செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிசயத்தை செய்ய போறீங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும், ஒருவேளை ஆண்டவரே அவங்களுடைய உறவினர்களுக்குள்ளும் அல்லது அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்களுக்குள்ளும், அவங்க ஆண்டவர் வேலை செய்கிற ஆஃபீஸில் இருக்கிற ஜனங்களுக்குள்ளும், ஆண்டவரே அவங்க குடியிருக்கிற அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்குள்ளும், கர்த்தாவே எல்லாருக்குள்ளும் நான் உங்களை அப்படின்னா வேறு பிரித்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறீங்க. உங்களை, எஸ், நன்றிப்பா, உங்களை என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எங்களையா நீ கேட்குறீங்களா? உங்களை தான் சொல்கிறாரு, உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறாரு. சேனைகளின் கர்த்தர் அவர் சொன்னால் அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நன்றிப்பா, நீங்கள் சொல்கிற வார்த்தையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றிப்பா. தொடர்ந்து நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். கடந்த வாரத்திலையும் கூட நாம் பார்த்த செய்தியினுடைய தொடர்ச்சி என்னவென்று சொன்னால், தலைப்பு பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பேன் என்பது செய்தியினுடைய தலைப்பு. ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குறிப்பாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் பார்த்தோம், இளையகுமாரன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அப்பா கிட்ட கேட்குறேன், அப்பா நீங்கள் எனக்கு தந்தாதான், நீர் எனக்கு தந்தாதான்
யாக்கோபு என்ன செய்தா தெரியுமா? அப்பா கிட்ட போய் வாங்குறதுக்கு வேஷம் மாறி போனார். எப்படி? அப்பா கேட்குறாரு, நீ ஏசாதானான்னு கேட்குறாரு. ஆமாப்பா நான் தான்ப்பா ஏசா. சத்தத்தை பார்த்தா யாக்கோபு போல இருக்கு. அவருக்கு 2 கண்ணுமே தெரியல ஈசாக்கு. அதனால யாக்கோபு சொல்றது அப்படியே அவர் நம்பிட்டார். நம்பி அவனை ஆசீர்வதிச்சிட்டார். பாருங்க, அது மனுஷன் அப்படின்னா ஈசாக்கு கண்ணு தெரியல, ஆனாலும் கேட்கிறாரு, சத்தம் பார்த்தா ஏசா மாதிரி இருக்குதே, வா கிட்டமா தடவி பார்க்கலாம். ஏன்னா ஏசாவுக்கு வந்து உடம்பெல்லாம் முடி ரோமமாக இருக்கும். வா பார்க்கலாம். தடவி பார்க்குறாரு. அதுக்குள்ளே இவங்க ரெடியா பார்த்தீங்கன்னா ஆட்டு அடித்த தோலை பார்த்தீங்கன்னா கையிலலாம் கட்டிட்டு வந்து நிற்கிறான். தடவி பார்க்குறாரு. தோல் பார்த்தோன்னா முடி இருக்குது. சரி அப்போ இவன் தான் அப்படி நினச்சிட்டார். அவர் ஏமாந்து ஆசீர்வதிச்சார். இவர் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துட்டார். கடைசியில் என்ன ஆச்சுது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஊரை விட்டுட்டே ஓட வேண்டிய சூழ்நிலை வந்து போச்சு. அப்பா அம்மா கூட இருக்க வேண்டியவர், சந்தோஷமாக அம்மாவுக்கு செல்ல பிள்ளை. யாக்கோபு கூடாரவாசி, அம்மா கூட இருக்கிறவங்க, அப்பா கூட இருக்கிறவர். கடைசியில் அம்மா அப்பா விட்டுட்டு வெளியே ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வாங்கி போச்சு. மாமனார் வீட்டில் தேடி போகிறாரு. பாருங்க, இப்போ இளையகுமாரனுடைய காரியம் என்னென்னா, அப்பாவை ஏமாத்தலை, அப்பாவை வந்து தெரிஞ்சே சொல்கிறான். அப்பா கேட்குறான், பிடிவாதமாக கேட்குறான். ஏன்னா மற்றவங்க வந்து இவனை ஏமாத்துறாங்க, மற்ற நண்பர்கள் சொல்கிறாங்க. இப்போ வந்து யார் பேச்சு? அப்பா அம்மா பேச்சு கேட்க முடியாது, அப்பா பேச்செல்லாம் கேட்க முடியாது. யார் பேச்சை தான் கேட்கணும்? நண்பர்கள் சொல்கிறாங்க பாருங்கள், சிநேகிதர்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அவன் சிநேகிதர்கள், அவன் பாருங்கள், நீங்கள் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை மீண்டும் வாசிப்போம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு ஒரு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். கேட்டான். கேட்ட உடனே அவர் என்ன பண்ணிட்டா தெரியுமா? கேட்ட உடனே கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு, எதுக்கு இப்போ உனக்கு ஆஸ்தி, எதுக்கு எல்லாம், உனக்கு ஏதோ கொஞ்சம் வேணாம் வாங்கிட்டு போ, இப்போதான் சொல்லியிருப்பான். இல்லை இல்லை, எனக்கு ஆஸ்தி தந்தால் தான் முடியும். என்ன செய்ய போகிற? அதெல்லாம் கிடையாது. போனதான் சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. இப்படி தான் இன்னைக்குள்ள பிள்ளைகள் அப்படி தான் கேட்பாங்க. ஆப்பா உங்களுக்கும் ஒன்றும் தெரியாதுப்பா, கொடுங்கப்பா. நீ என்னப்பா செய்ய போகிற, உனக்கு எதுக்குப்பா இந்த பணம், இவ்வளோ பணம் உனக்கு எதுக்கு? பாருங்க, கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா? இல்லை விட்டுருங்க, நான் எங்கேயா போயிடுறேன். இந்த மாதிரி பயமுறுத்தி உண்மையில் அங்கே எத்தனை பிள்ளைகள் தெரியுமா கடைசியில் எப்படி இருப்பாங்க? அப்பா அம்மா வேதனைப்படுத்தி வாங்கிட்டு போவாங்க. எப்படி இருக்கும்? இப்போ அந்த இளையகுமாரன் கதை அதுதான். இப்போ இளையகுமாரன் பாருங்க, அப்பாட்ட ஆசையை வாங்கிட்டான். இப்போ அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற அந்த உறவுல ஒரு பிரிவு வருது. அண்ணனுக்கும் தம்பிக்கு இருக்கிற உறவுல ஒரு பிரிவு. காரணம் என்ன? காரணம் என்னன்னா ஆசை. ஆசை. இப்போ வாங்கிட்டு போறான் பாருங்க. 13ஆவது வசனம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய், எல்லாவற்றையும் சேர்த்துட்டார் இவர். பாருங்க, அது எல்லாத்தையும் பிரித்து விற்று கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தாரு. எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போகிறான். அப்படின்னா அப்பாவுக்கும் மகனுக்கும், அப்பாவுக்கும் அண்ணனுக்கும், குடும்பத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தூர தேசம். என்றைக்குமே பாருங்க, பணம் வந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப தூரம் கொண்டு போயிடுவான். அதுதான் பணம் வந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் வந்தால் அப்பாவுக்கும் மகனுக்கும் தூரமாக கொண்டு போயிடுவான். அதுபோல தான் ஆண்டவரை விட்டு சிலருக்கெல்லாம் பணம் வந்துச்சுன்னு சொன்னால் ஆண்டவரை விட்டு அப்படியே பிரிச்சிருவான். அப்போ தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் நிறைய வந்துச்சுது, ஆண்டவரை விட்டு அப்படியே பிரிச்சிருவாங்க சிலர். நிறைய பேரை நான் பார்க்குறேன். நிறைய பேர் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். 38 வருஷம் 39 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறேன். நிறைய பேர் நான் பார்க்குறேன். ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க, பணம் கொஞ்சம் வந்த உடனே எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் திருப்பி தலைகள் ஆனவொடனே பிறகு எப்படி ஆனாங்கிறதெல்லாம் நிறைய சொல்ல முடியும். அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அதனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்த நினச்சிட்டாருன்னா நிச்சயமாக அவர் உயர்த்துவார். அது யாருமே அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் அவர் செய்ய போகிறார். அவர் அதுதான் அவர் சொல்கிறாரு. தானாக ஆசீர்வதிக்கப்படுறவங்க இருக்கிறாங்க, மற்றவர்களால் ஆசீர்வதிக்கப்படுறவங்களும் இருக்கிறாங்க.
சாத்தானால் ஆசீர்வதிக்கப்படுறவங்களும் இருக்கிறாங்க, ஆண்டவர் பேரை சொல்லி ஆசீர்வதிக்கப்படுறவங்களும் இருக்காங்க. பாருங்க, முதல்ல தானே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி விரும்புகிறவங்க, நானே எப்படியாவது சம்பாதிச்சு நல்ல ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, மற்றவர்களால் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு மனுஷன் யாராவது என்ன நினைச்சிடணும், உயர்த்தணும்னு நினச்சிருப்பாங்க. அப்போ என்னைக்கா இருந்தாலும் மற்றவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, நான் தான் இவங்களை உயர்த்துறேன்னு சொல்லுவாங்க. அப்படி இன்னும் ஒரு கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாத்தான் சிலரை ஆசீர்வதிப்பான். சாத்தான் சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க கேட்கறதெல்லாம் கொடுப்பான். கொடுத்து நீ தானேப்பா நான் நல்லா கொடு, ஏன் தெரியுமா, என்றைக்கும் கொடுத்து அவன் தான் பக்கம் இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லி, தான் பக்கம் இழுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுப்பாங்க. இந்த குடிக்கிறவங்களாம் பாருங்கள், முதல்ல இவங்க வாங்கி குடிக்க மாட்டாங்க. குடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுருங்களேன், முதல்ல இவங்க வாங்கி குடிக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கொஞ்சம் குடிச்சு பாருப்பா, இதெல்லாம் என்ன சும்மா உடம்புக்கு நல்லது அப்படிம்பாங்க. இல்லைப்பா வேண்டாம்ப்பா எனக்கு வேண்டாம் குடிக்கவே மாட்டேன், சும்மா குடிச்சு தான் பாருப்பா, அப்படி தனியாக குடிக்காத, கொக்கோ கோலாவில் ஊற்றி குடிச்சு பாரு எப்படி இருக்குது பாருங்க, அப்படியே மெல்ல வருவான். அப்படி இவங்க வேண்டாம் இல்லை, கடைசியில் அவங்க பைசா போட்டு தான் வாங்கி கொடுத்துருவாங்க. லேசாக குடிச்சு பார்த்தோன்னு என்ன தெரியுமா, கொஞ்சம் அப்படியே பறக்கிற மாதிரி ஆயிடும். திருப்பி ரெண்டாவது நாளும் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுப்பாங்க. மூணாவது நாளும் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுப்பாங்க. இப்படியே ஒரு வாரம் 2 வாரம் வாங்கி கொடுப்பாங்க. பரவாயில்லப்பா, இத்தனை முறை வாங்கி கொடுத்துட்டான், இந்த முறை நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுத்து கடைசியில் அவருக்கு வாங்கி கொடுத்து, பிறகு இவர் வாங்கி கொடுத்து கடைசியில் இவர் வாங்கி கொடுத்து ஒவ்வொன்றே வாங்கி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணுறது, அதுக்கப்புறம் அங்கே வாங்குறது இங்கே வாங்குறது, கடன் வாங்குறது, வீட்டில் இருக்கிற பொருட்களால் விற்கிறது, இந்த மாதிரி விற்று பெரிய குடிகாரன் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா, தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போகிறான். ஆண்டவரை விட்டு பிரிக்கிறது எது தெரியுமா, பணம், பொருள், பலவிதமான பாவங்கள் ஆண்டவரை விட்டு பிரிக்குது. தகப்பனை விட்டு பிரிக்கிறான். இப்போ பிரிஞ்சு போகிறான். ஆனால் பாருங்கள், அப்பாவுடைய மனசு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். ஆனால் இவன் அந்த மனசு வேதனையாக இல்லை. ஏன் தெரியுமா, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, நண்பர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் நம்ம கூட இருக்கும்போது, அப்பா என்ன உங்களை பெற்று வளர்த்து சின்னதுலேருந்தே உங்களை பார்த்து உங்களை நல்லா பராமரித்து, ஐயோ என் பிள்ளைக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்துடக்கூடாது, சின்ன தலைவலி வந்துடக்கூடாது, பிள்ளை எப்படியெல்லாம் உங்களை பாருங்கள் தாளாட்டி சீராட்டி எப்படிலாம் உங்களை வளர்த்தாங்க நினச்சி பார்க்குறீங்களா உங்களை பெற்றோர்களை யோசித்து பாருங்கள். நாங்கள் எல்லாரும் வளர்த்த மாதிரி தான் எங்களையும் நீங்கள் வளர்த்துறீங்க, எல்லாரும் வளர்த்த மாதிரி தான் நீங்களும் வளர்த்தீங்க. இந்த மாதிரிலாம் சில சொல்லி தாய் தகப்பனை வேதனைப்படுத்துகிற சில பிள்ளைகள் இருக்காங்க தெரியுமா. என்ன படிக்க வச்சுட்டீங்க, எல்லாரும் தான் படிக்க வைக்கிறாங்க. உன்னை படிக்க வைக்காமல் சும்மா விட்டால் என்ன பண்ண முடியும், என்னால் படிக்க வைக்க முடியாது, தானாக படிச்சிருவீங்களா? உங்களை படிக்க வச்சு இன்றைக்கி ஒரு நல்ல லெவலுக்கு வந்த உடனே எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. உனக்கு என்ன தெரியும், உனக்கு தெரிய வச்சதே உங்கள் பெற்றோர்கள் தானே, அது நினச்சி பார்க்குறீங்களா? தகப்பனை விட்டு தூரம் போன மகனை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். தகப்பனை விட்டு தூரம் போன அன்பா இருந்த தகப்பன், என் பிள்ளை சொல்லி அன்பா இருந்த தகப்பனை விட்டு இன்னைக்கு தூர தேசத்துக்கு போகிறான். யோசித்து பாருங்க, அவன் நிலைமை எப்படி இருக்கும், எதையுமே யோசிக்கலாம. நமக்காக அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வசதியா இருக்கிற காரணம் நீங்க அப்பா தானே, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நினைச்சீங்களா? தூரம் போறாங்க, அப்பா விட்டு தூரம் போற. உண்மையிலே சொல்றேன், தகப்பனோடு இருக்கிறதா என்னைக்குமே மதிப்பு. தகப்பனை விட்டு போனா மதிப்பல்ல. தூர தேசத்துக்கு போயிட்டான், அப்பா வீட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். கொண்டு போனது என்ன தெரியுமா, பணம், பொருள், நண்பர்கள் எல்லாரையும் அவன் தனியாக கொண்டு போயிட்டான். இப்போ அப்பா வீடு தூர தேசத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறான், வாசிங்க பார்க்கலாம். 13வது வருஷம் வாசி கேட்கலாம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்றான். வெளியே போன பிறகு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, இஷ்டப்படி வாழலாம். சீட் ஆடுறீங்களா, கஞ்சா அடிக்கிறீங்களா, இல்லை குடிக்கிறீங்களா, சினிமா போறீங்களா, என்னென்ன போற எது பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அதுதான் தூரம் போறீங்க, அதான் தூரம் போறீங்க. ஏன் அப்பா விட்டு தூரம் போறீங்க, அப்பா அம்மா விட்டு ஏன் சண்டை போட்டு போறீங்க? இல்லை அவங்க இப்படி பேசிட்டாங்க, எங்கள் அப்பா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டார், இப்படி சொன்ன பிறனா இப்படிலாம் யோசிக்கிறீங்களா?
எங்கள் அப்பா இப்படி பேசிட்டாருங்க, எங்கள் அப்பா என்ன வீட்டு விட்டு வெளியே போகலான்ட்டாரு, ஆனால் இனிமே இருக்க மாட்டேன் சொன்னீங்களா? வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னால் சும்மா இறுதியத்துன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? இல்லை இல்லை, சும்மா சொன்னாங்க. நீ உடனே எங்கே இருந்த அந்த கோபம் வருது உங்களுக்கு? நான் இஷ்டப்படி வாழலாம்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன் தெரியுமா? ஆஸ்திகளெல்லாம் சேர்த்துட்டு போனான். சேர்த்துட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுறான். கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இல்லை தூரம் போயிட்டிய. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை அடிக்கடி சொல்லுவார், எப்பா இது செய்யாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இது பண்ணாத, இது செய்யக்கூடாது, இப்படி செய்யாத, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பார். சில விஷயங்கள் நம்ம சின்ன காரியம் செய்தால் கூட நம்மளை செய்யக்கூடாதும்பார். இப்படி செய்யாத, அப்படி பண்ணாத, ஆலயத்துக்கு போனியா போகலுங்க, ஏன் இதை பண்ணுற, இப்படி ஏமாத்தாத, இதை பண்ணாத, இப்படி சொல்லிகிட்டே இருப்பார். உண்மையில் ஆண்டவரோடு நம்ம தொடர்பில் இருக்க வரைக்கும், ரொம்ப நமக்கு ஆண்டு கனெக்ஷன் இருக்க வரைக்கும் சொல்லுவார், சின்ன ஒரு காரியம் செய்தால் கூட செய்யக்கூடாது அப்படிம்பார். என் அனுபவத்தில் அப்படி தாங்க. ஒரு சின்ன ஒரு காரியம்னா கூட சொல்லுவார், இப்படின்னு செய்யாத, இது பண்ணாத, இப்படி பண்ணாத, ஏன் இப்படி கோவப்பட்ட, எதுக்கு செய்த, இப்படிலாம் கேட்பார். உண்மையில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நான் வளர்றதுக்கு அதான் காரணம். கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கி பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, ஒரு பணம் கூட மற்றவங்களுடைய பணம் நம்ம வச்சிடக்கூடாது, வேலை செய்கிறாங்க இன்றைக்கி அவங்கள வந்து நம்ம சும்மா அனுப்பக்கூடாது, அவங்களுக்கு கூலியை குறைக்கக்கூடாது. இது மாதிரி நிறைய விஷயம் நான் யோசிப்பேன். அப்படி தான் செய்தேன், அப்படி தான் இருக்கிற ஆண்டோடைய கிருபையினால். யாரையும் நம்ம மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது. யாரோடு இருக்க வரைக்கும்? தேவனோடு இருக்க வரைக்கும் தான். தேவனோடு இருக்க நிறைய பேர் அப்படித்தான். தேவனோடு தகப்பனோடு இருக்கும்போது தகப்பன் குணம் வரும். இப்போ தகப்பனை விட்டு வெளியே போன பிறகு என்ன குணம் வருது தெரியுமா? துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறீங்க. ஏன்? யாரும் கேட்க மாட்டாங்க, நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படித்தான் இவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுறான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தன் ஆஸ்தியை, எவ்வளவு ஆஸ்தியை நம்பி போனீங்களா? ஆண்டவரை விட்டு போனீங்களா? அவங்க பணத்தை நம்பி போறீங்களா? அல்ல பேர் புகழ் இருக்குன்னு அதை நம்பி போறீங்களா? அதெல்லாம் கொஞ்ச நாள் தான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சாதான் ஆசீர்வாதம். அவர் சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ள உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால் அவரோடு நீங்கள் இருந்தா அவர் உங்களை ஆசீர்வதிப்பா. அவரை விட்டு விலகி போயிட்டீங்க. நீங்க நினைக்கலாம், நான் விலகி போயிட்டேன், நல்லாதான் இருக்கிறேன். எவ்வளவு நாள் நல்லா இருப்பீங்க? முடியாதுங்க. ஆண்டவரோடு இருந்தால் தான் உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். ஆண்டவர் விட்டுட்டான்னா ஒண்ணுமே கிடையாது. தகப்பனை விட்டு போகும்போது எப்படி போயிருப்பான் தெரியுமா? பாரு, இப்போ எங்கள் அப்பா விட்டு வந்துட்டேன், நிறைய சொத்து, இப்போ பாரு நல்ல பணம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டு வந்து ஒரு ஜாலியாக போயிருப்பேன். இப்போ காலி ஆயிட்டியே, இப்போ எப்படி இருக்க? எல்லாத்தையும் அழிச்சு கொண்டு போன ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டான். கொண்டு போன ஆஸ்தியெல்லாம் அழிச்சு இப்போ என்ன ஆறாம் தெரியுமா? அழித்து போட்டான். 14வது வசனத்தில் எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு எல்லாம் செலவாய் போச்சு. எதை நம்பி போனீங்க? ஆஸ்தியை நம்பி. எப்படி ஜீவிச்சீங்க? துன்மார்க்கமா. ஏன்? யாருன்னு கேட்க இல்லைங்க. ஏன்? பணம் இருக்குதோ யாருன்னு கேட்க முடியாது. அப்படிதான் இருக்கிறீங்களா? இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறாங்க நிகழ்ச்சியில உங்க வாழ்க்கையில கர்த்தர் நீங்க உங்க அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடங்க, நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து எத்தனை பேர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுறாங்க தெரியுமா? எத்தனை பேர் சுகம் பெற்றிருக்கிறாங்க. இயேசுவை அறியாதவர்களெல்லாம் இன்றைக்கு இயேசுவை அறிந்து இன்றைக்கு ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறாங்க. ஒரு அம்மாவை சொல்லலாம், அவங்க நம்பிக்கை தொலைக்காட்சியை பார்த்து அது மூலமாக அறிமுகமானவங்க. 4 வருஷத்துக்கு முன்னால், 4 வருஷம், ஆமாம், 2020 நம்முடைய தொலைக்காட்சியை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, அந்த வால்வு பிரச்சனை, அது சரியாக மூச்சு விட முடியாது, அந்த இருதயத்திலேருந்து போகிற அந்த வால்வு வந்து சுருங்கி போச்சு. அப்போ டாக்டர் சொன்னாங்களா, நீங்கள் எவ்வளோ நாள் இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம நம்பிக்கை டிவி பார்த்துருக்காங்க. பார்த்து அதில் அன்னைக்கு அப்படிப்பட்ட வியாதி சரிக்கால் செபிக்கும்போது அதுக்கப்புறம் அந்த அம்மா ஜெபம் பண்ண பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க. இடையில கொரோனாவில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, அதுலேருந்து ஆண்டவர் காப்பாற்றிட்டாரு.
அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடைப்பு இருக்குன்னாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயா இப்படி இருக்கிற என்ன செய்யறது? நான் ஒன்றும் கவலைப்படாங்கம்மா, ஏசப்ப அவங்க ஆயுசு நாள் கூட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு. அதே போல் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அவங்க தேவனுடைய வார்த்தை கேட்டு இந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல பலன் கொடுத்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார். பாருங்க, இதே போல் நிறைய பேர் தொலைக்காட்சியின் மூலமாக. ஆனால் சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, உங்களுடைய வார்த்தை உங்களுடைய செய்தி கேட்கும்போது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஊழியக்காரங்க நிறைய பேர் ஊழியக்காரங்களாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சொல்லுவாங்க, ஐயா உங்களுடைய செய்தி எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுயா அப்படிம்பாங்க. சரி, ஆனால் எங்களுடைய இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து இது வரைக்கும் நடத்தி கொண்டிருக்க கர்த்தருக்கு தான் நன்றி, ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். சரி, இப்போ எங்கே போனால் தெரியுமா? தூரம் போனான், தூர தேசத்துக்கு போயிட்டு அங்கே போய் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான். துன்மார்க்கமாக ஜீவித்தான். ஏன் கேட்க யாரும் இல்லை. ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான். அவருடைய ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு எல்லாம் செலவாகி போச்சு. இப்போ கையில் எதுவுமே இல்லை. கையில் பணம் இருக்கும்போது என்ன வரத்து வந்தாங்க தெரியுமா? கையில் பணம் இருக்கும்போது கையில் பிடிக்க முடியல. யார்கிட்ட பணம் இருக்கு? யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பணம் ஒன்று ரொம்ப நாள் ஒன்றும் செய்ய முடியாது தெரியுமா? செலவழிந்த பின்பு எதில் செலவழின்னு தெரியல. பணம் செலவழிந்த பின்பு துன்மார்க்கமாக ஜீவித்தான். அவனுக்குள்ள பணம் அவனை பாதுகாக்கவில்லை. அந்த பணம் எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. இப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க. எந்த பணத்தை நம்பலாம்? எந்த நண்பரை நம்பி போன நண்பர்களை எதை நம்பி தூரமாக போயிட்டான். அவங்க எல்லாம் இவனை விட்டுட்டு போயிட்டாங்க. பணம் செலவாகி போச்சு, நண்பர்லாம் விட்டு போயிட்டாங்க, எல்லாம் போச்சு. இப்போ அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? 14ஆம் வசனத்தை வாசி கேட்போம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பாருங்க, இப்போ தேசம் என்று பஞ்சம் போனா பாருங்க. எந்த தேசத்தை நம்பி போனானோ அந்த தேசத்துல பஞ்சம் வந்த உடனே இவன் என்ன பண்றான் தெரியுமா? சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம அந்த ஊர்ல ஒரு குடியானவன் அவன் தன் வயல்ல பன்றி மேய்க்கிறதுக்கு வேலையை கொடுத்துட்டான். பன்றி மேய்க்க வேண்டிய ஆளா நீ? எங்கே இருக்க வேண்டியவன்? உன் வீட்டில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? உன் வீடு எப்படிப்பட்ட வீடு? எவ்வளோ செல்லமா, நல்ல வீடு, நல்ல அப்பா அம்மா, நல்ல குடும்பம், எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு வந்து பன்றி மேய்க்கிறதுக்காக ஒரு வயலில் போயிட்டு பன்றி சாப்பிட்ற சாப்பாடு கூட கிடைக்காம இன்றைக்கு அந்த வயலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இளைய குமாரனே என்ன செய்ய போற? எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடுமா? இளைய குமாரனே என்ன செய்ய போற? அப்பதான் யோசிக்கிறான். எங்க அப்பாவுடைய வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி. நான் அப்பாவுடைய வீட்டை விட்டு ஆஸ்திகளெல்லாம் விட்டு அப்பாட்ட வாங்கிட்டு வந்து எல்லாம் செலவாகி போச்சு. இப்போ நான் என்ன செய்வேன்? எதுவுமே இல்லை. சாப்பாட்டு கூட எதுவும் இல்லை. சாப்பாட்டு கூட எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் என்ன செய்வேன்? இளையகுமார் என்ன நினைக்கிறான் தெரியுமா? எங்க அப்பாவுடைய வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கு நல்ல சாப்பாடுங்க. இப்போ தான் புத்தி தெளியுது. சிலருக்கு பணம் இருக்க வரைக்கும் புத்தி தெரியாது, புத்தி வராது. பணம் இருக்கும்போது கண்ணு மூக்கு தெரியாது. நான் அப்படின்னு எல்லாம் போன பிறகு, வெறுமையான பிறகுதான் புத்தி தெளிந்து அவன் இப்போ தான் புத்தி தெளிஞ்சவன நினைக்கிறான். எங்கள் அப்பா வீட்டில் வேலை செய்கிறவனுக்கு என்ன சாப்பாடு? எனக்கு பன்றி மேய்க்கிற ஒரு வேலை, பன்றி மேய்க்கிற ஒரு சாப்பாடு கூட எனக்கு கிடைக்கலையே. அவன் நினைக்கிறான், எங்கள் அப்பாவுடைய வீட்டுக்கு நான் போவேன், எங்கள் வீட்டுக்கு நான் போவேன், அப்பாட்ட போய் சொல்லுவேன், அப்பா உங்கள் மகன் இல்லைண்ணா, உங்களுடைய வேலைக்காரர்களில்
ஒருவனாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்படுகிறான். அருமையானவர்களே, அப்பாவை தேடி இளையகுமாரன் வருகிறது போல இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசுவை தேடி வர்றீங்களா? அப்படின்னு சொன்னால் இந்த வேளையில் தொலைக்காட்சிக்கு முன்பதாக அப்படியே நீங்கள் முழங்கால் போட்டு, ஏசப்பா என்னை மன்னியும்பா, எல்லாவற்றையும் விட்டு விட்டு இளையகுமாரனை போல நான் போய்விட்டனே, என்னை மன்னியும் ஆண்டவரே, மீண்டும் அப்பா உம்மை தேடி வருகிறேன், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும், உம்முடைய மகன் என்று சொல்றதுக்கு நான் தகுதி இல்லை, உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவனா என்னை சேர்த்துக்கொள்ளும், வேலைக்காரன் ஒருவரா என்னை சேர்த்துக்கொள்ளும். ஆமாண்டவர், ஒரு விஷயமை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவர், ஒரு விஷயமை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவர், நான் ஒன்றும் இல்லைப்பா, என்னை மன்னின்னு சொல்லி கேட்குறீங்களா? உங்களுடைய குறைகள் குற்றங்கள் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஆண்டோட சமத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா? என்னை மன்னிங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்க, என் குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, என் மீறுதல்களை மன்னிங்கப்பா. உங்களுடைய ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் தகுதி இல்லைப்பா, உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்துன்னு சொன்னானே. இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி முன்பதாக ஆண்டவரை விட்டு தூரம் போய் நிற்கிறீங்களா? தூரமாக போனீங்களா? பணம் வந்தவன ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டீங்களா? தகப்பனை விட்டு போய்விட்டீங்களா? இன்றைக்கு ஒரு விஷயம், அப்பா என்ன மன்னிங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? என்னை மன்னிங்கப்பா, நான் இழந்து போன நன்மைகள், இழந்து போன சமாதானம், இழந்து போன ஆண்டவரே கிருபைகள் எல்லாம் எனக்கு வேணும், தயவுசெய்து என்னை மன்னின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆண்டவரே, இன்றைக்கு தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்திருக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகள் அநேகருடைய கண்ணீரை நான் பார்க்குறப்பா, அநேகருடைய சமூகத்தில் கண்ணீர் விடுறாங்கப்பா, என்னால் உணர முடியுதுப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் கிரியை செய்ய முடியாத ஜெபிக்கிறப்பா. தகப்பனை விட்டு போனதுனால எனக்கு இந்த வியாதி, தகப்பனை விட்டு போனதுனால எனக்கு இந்த வறுமை, தகப்பனை விட்டு போனதுனால எனக்கு இந்த தோல்வி, தகப்பனை விட்டு போனதுனால எனக்கு இந்த நஷ்டம், தகப்பனை விட்டு போனதுனால நான் ஒரு வெறுமையாகிட்டேன், வெறுமை, ஒண்ணுமே இல்லை, சாப்பாடு கூட வழி இல்லை நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்தா ஆண்டவர் சொன்னார், மகனே மகனே மகளே திடன்கள். தூரத்தில் மகன் வருகிறத பார்த்த உடனே அப்பா பாருங்க, அவன் தூரம் அவ்வாறு அழுக்கு வஸ்திரம், அவன் மேல நாத்தம், எத்தனை நாளாச்சோ குளிச்சு அப்படியே கட்டி பிடிச்சாருங்க தகப்பன். இன்றைக்கு கூட இயேசு உங்களை அணைக்கிறவராக இருக்கிறார். பாவ அழுக்கு நாத்தமா, என்னுடைய ட்ரெஸ், என்னுடைய அழுக்கு வஸ்திரமா, ஏசப்பா கிட்ட வரீங்களா? இயேசு உங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போறார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஜனங்களிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றிப்பா, பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. இந்த செய்தி ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாம மையப்படட்டும், கிருபை தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9569548983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmttevministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.